தந்தை மைந்தன் தூய ஆவியரின் திருப்பெயருக்கே மாட்சிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த நாளின் காலை பொழுதிலே காணொலி மூலமாய் தொழுகையில் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் இந்த நாளின் தூய தொழுகைக்காய் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நாம் யாவரும் இணைந்து நம் கடவுளை போற்றுவோமாக. கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலோ தமது பரிசுத்த பர்வதத்திலோ மிக துதிக்கப்பட கடவுள் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. அவர் ஒளியாயிருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோமாக. ஜெபம் செய்வோமாக. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று வானதூத சேனைகளாலும் பூமியின் சகல குடிகளாலும் போற்றப்படுகிற எங்கள் திரியேக கடவுளே, திரியேக கடவுளாகிய உம்மை தொழுகை செய்யும்படியாய் இந்த பரிசுத்த நாளின் காலை பொழுதில் உம்முடைய அடியவர்கள் முழங்கால் படியிட்டு தரை மட்டும் எங்களை தாழ்த்தி எங்கள் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் உம்மை அன்பு கூர்ந்து நிற்கிறோம். இந்த நாளில் உம்முடைய அடியவர்கள் ஏறெடுக்கிற தொழுகையிலே உம்முடைய தூய பிரசன்னத்தை உம்முடைய அடியவர்கள் கண்டுகொள்ள உம்முடைய கிருபைகளை தருவீராக. எங்கள் சுயம் முற்றிலும் மறைத்து தேவரீருடைய பரிசுத்த நாமத்தை மட்டுமே தூய தொழுகையிலே நாங்கள் வெளிப்படுத்தும்படி பரிசுத்த ஆவியான கடவுள் முழுமையும் எங்களை ஆட்கொள்ளுவீராக. இந்த நாளின் தொழுகையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் எங்கள் பரிசுத்த ஆவியான கடவுளுடைய தூய பிரசன்னம் நிறைவாய் தங்கியிருப்பதாக. நாங்கள் பாடும் பாடல்கள், நாங்கள் படிக்கும் வசனங்கள், நாங்கள் தியானம் செய்யும் உடைய வார்த்தைகள் எல்லாவற்றிலும் உடைய மகிமையை நாங்கள் காணும்படி எங்கள் கண்களை நீர் திறந்தருள்வீராக. இந்த நாளின் தொழுகையிலே காணொலி மூலம் இணைந்திருக்கிற உம்முடைய அடியவர்கள் அனைவரையும் உம்முடைய திருக்கரத்திலே தருகிறோம். முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி உமக்கு பிரியமாய் இந்த தொழுகையை நாங்கள் ஏறெடுக்கும்படி உம்முடைய அடியவர்களாகி எங்களுக்கு உம்முடைய கிருபைகளை தருவீராக. தொழுகையின் நிறைவு எங்களை புத்தாக்கம் செய்யும்படியாய் புது சிந்தனைகளோடும் நீர் தரும் புதிய ஆற்றலோடும் தேவரீர் தந்த இந்த புதிய வாரத்திற்குள் நாங்கள் பயணிக்கும்படியாய் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் தாழ்மையோடு இவைகளை கெஞ்சி கேட்கிறோம். ஜெபங்கேளும் அன்புள்ள நல்ல ஆண்டவரே, ஆமேன். இறை புகழ்ச்சிக்காக நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலையிலே 433வது பாடலை பாடுவோமாக.
ஏகோபித்து சேருங்களேன், கர்த்தாவில் ஆனந்திக்கவும். விசாரம் விட்டோயுங்களேன், கம்பீரித்து ஆராதிக்கவும். இந்த நாளிலும் முறைமுறையாய் படிக்கும்படியான சங்கீதம் 128ஆம் சங்கீதம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். குமாரனுக்கோ பரிசுத்த
உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமர என்னை சுத்திகரியும். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். பிழையுணர்ந்து தாவீது ராஜா பாடின சங்கீதம். முழங்கால் படியிடுவோம் இந்த பரிசுத்த நாளின் காலை பொழுதிலே. முழுமையாய் நம்மை ஆண்டவருடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து அவர் கழுவி சுத்திகரித்து புதிய பாண்டமாய் நம்மை வனையும் பொருட்டு மிகுந்த மனத்தாழ்மையோடு மன்றாடுவோம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. ஜெபம் செய்வோம். தேவரீருக்கு விரோதமாய் நாம் செய்த பாவ செயல்களை இந்த பரிசுத்த நாளின் காலை பொழுதிலே மிகுந்த மனத்தாழ்மையோடு நாம் அறிக்கை செய்து ஆண்டவர் அருளும் பாவ மன்னிப்பின் உறுதியை பெற்றுக் கொள்ளும்படியாய் ஆண்டவருடைய திரு சமூகத்தை நோக்கி பார்ப்போம். நம்முடைய பாவங்கள் எப்பொழுதும் நம்முடைய கண்களுக்கு முன்பாய் நிற்கின்றது அல்லவா? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஒரு பாவமற்ற வாழ்விற்கு என்னை போதிப்பித்தும் என்னுடைய செயல்களினாலும் சிந்தைகளினாலும் நான் பலவித பாவங்களை செய்து உம்முடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் பொல்லாங்கானதை நடப்பித்த ஒரு பாவியான மனுஷனாய் உம்முடைய திரு சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன் அப்பா. ஒரு பாவமற்ற வாழ்விற்கு நீர் என்னை போதிப்பித்தீர். உம்முடைய வார்த்தைகள் அநேக நேரங்களிலே என்னை எச்சரித்தது. உம்முடைய வார்த்தைகளால் நான் எச்சரிக்கப்பட்டோம். உம்முடைய வார்த்தைகளை உதாசீனப்படுத்தி ஆண்டவருக்கு பிரியமில்லை என்று நான் அறிந்தும் உமக்கு பிரியமற்ற என்னுடைய செயல்களுக்காய் ஆண்டவரே நான் மனம் வருந்தி மன்றாடுகிறேன் என்று சொல்லுவோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் என்று உம்முடைய வசனம் எனக்கு சொல்லிக் கொடுக்கிற போது உம்முடைய ராஜ்யத்தை நான் தேடுவதற்கு தவறிப்போன அநேக தருணங்களுக்காய் ஆண்டவருடைய சமூகத்திலே மனம் வருந்தி மன்றாடுவோம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று உம்முடைய வார்த்தை எனக்கு போதிப்பிக்க என் சிருஷ்டிகரை மறந்து சிருஷ்டிப்பிற்கு முதலிடம் தந்த என்னுடைய பாவ செயல்களுக்காய் நான் மனவருந்தி மன்றாடுகிறேன் என்று சொல்லுவோம். உன்னை போல உன் அயலானை நேசி என்று உம்முடைய வார்த்தை எனக்கு கற்றுத்தர அநேக நேரங்களிலே என் உறவுகளை காயப்படுத்தினதற்காய்
பொறாமைகளும் ஏட்டுமைகளும் வஞ்சனைகளும் என்னுடைய உறவுகளுக்கு எதிராய் என் வாழ்விலே கொண்டிருந்த தருணங்களுக்காய் ஆண்டவரே நான் மனம் வருந்தி மன்றாடுகிறேன் என்று சொல்லுவோம். என்னுடைய மாமிச இச்சைகள், வாயின் பொல்லாத கடின வார்த்தைகள், ஆண்டவரே என்னுடைய மாமிச இச்சைகளுக்காய், என்னுடைய வாயின் பொல்லாத கடினமான வார்த்தைகளுக்காய் மனம் வருந்தி மன்றாடுகிறேன் அப்பா. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனிடத்துக்கு திரும்புங்கள் என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறது. இந்த பரிசுத்த நாளின் காலை பொழுதிலே மேட்டிமையான கடினமான எங்கள் இருதயங்களை நாங்கள் முற்றிலும் நொறுக்கி ஒரு லேசான இருதயத்தோடு நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நீர் எங்களை கழுவ நாங்கள் சுத்தமாவோம். ஆண்டவரே, ஒரு பரிசுத்த வாழ்வு மட்டுமே நித்திய வாழ்விற்கு நேராய் எங்களை வழி நடத்தும். பரிசுத்தமற்றவர்களாய் உம்மை தரிசிப்பது அரிது என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறது. இந்த பரிசுத்த நாளின் காலை பொழுதிலே உம்மை தொழுகை செய்கிற நான் உம்மை தரிசிக்கும்படியாய் விரும்புகிறேன் அப்பா. இந்த நாளிலும் நான் உம்மை தரிசிப்பதற்கு என்னுடைய இருதயம் சுத்தமாக வேண்டுமே. என்னுடைய இருதயத்தில் படிந்திருக்கும் பாவ அழுக்குகளை நீர் எனக்காய் சிந்தின கல்வாரி சிலுவையின் உதிரத்தினால் நீர் கழுவி சுத்திகரித்து ஒரு பாவமற்ற ஒரு பரிசுத்த இருதயத்தோடு உம்மை தொழுகை செய்யும்படியாய் இந்த ஜெப வேளையிலே என்னை ஆயத்தப்படுத்தும் அப்பா என்று வேண்டுதல் செய்வார். மாம்ச கிரியைகளை நம்மை விட்டு எடுத்து போடுகிற ஆண்டவரிடத்திலே நாம் நிற்கிறோம். இந்த ஜெப வேளையில் ஆண்டவரே, என்னிலே இருக்கிற உமக்கு பிரியமில்லாத மாம்ச கிரியைகளை முற்றிலுமாய் என்னை விட்டு எடுத்து நீர் வாசம் செய்யும் ஒரு பரிசுத்த உள்ளமாய் என் இதயத்தை மாற்றும் அப்பா என்று மனம் வருந்தி நம்முடைய ஆண்டவரிடத்திலே நாம் மன்றாடுவோம். மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு நாயகா. விசுவாசம் உள்ளவர்களாக பாவ மன்னிப்பின் உறுதியை பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லா வல்லமையும் மிகுந்த இரக்கம் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும்
தமது பரிசுத்த ஆவியின் அருளையும் ஆதரவையும் தந்து முடிவில்லா நித்திய வாழ்வுக்கு நேராய் உங்களை வழி நடத்துவாராக. ஆமென். ஆண்டவர் நம் வாழ்விலே செய்த அவருடைய எண்ணிறந்த நன்மைகளுக்காய் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த பரிசுத்த நாளின் காலை பொழுது அவருடைய கிருபையினால் நமக்கு கிடைத்ததல்லவா? ஆண்டவரே, என் வாழ்விலே நீர் தந்த இந்த பரிசுத்த நாளின் காலை பொழுதிற்காய் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுவோம். வாழ்க்கை பயணத்தை திரும்பி பார்க்கிற போது ஆண்டவர் நம் வாழ்விலே செய்த நன்மைகள் ஏராளம் என்று காண்கிறோம். நாம் வாழும்படியாய் அவருடைய செல்வங்களை நமக்கு தந்தாரே. ஆண்டவரே, உம்முடைய செல்வங்களை நீர் எனக்கு தந்ததற்காய் நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுவோம். கொள்ளை நோயின் காலத்திலே நோய் தொற்று அதிவேகமாய் பரவி கொண்டிருக்கிற சூழ்நிலையிலும் நீர் எனக்கு தந்த பாதுகாவலுக்காய், நோயினின்று என்னை பாதுகாத்து விடுவித்ததற்காய், இந்த பூமியிலே நான் நோய்வாய்ப்படுகிற போது நீர் எனக்கு தந்து வருகிற நல்ல சிகிச்சைகளுக்காய் ஆண்டவரே நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுவோம். நீர் தந்த நல்ல உறவுகள் என்னுடைய வாழ்வின் சந்தோஷங்களிலும் என் வாழ்வின் துன்ப துயரங்களிலும் என்னோடு கூட இணைந்து செயல்படுகிற நல்ல உறவுகளை தந்திருக்கிறேன். ஆண்டவரே, நீர் தந்திருக்கிற எல்லா நல்ல உறவுகளுக்காகவும் நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுவோம். என் வாழ்வின் சந்தோஷமான தருணங்களிலும் என் வாழ்வின் துன்ப வேளைகளிலும் நான் உம்மை ஒன்று போல நேசிக்கிற நல்ல இருதயத்தை தந்தீரே, விசுவாச வாழ்வை தந்தீரே, நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுவோம். நீர் தந்த கல்வி, நீர் தந்த ஞானம், நீர் தந்த தொழில்கள், நீர் தந்த நல்ல பணிகள், நீர் பாதுகாத்த என்னுடைய எல்லா பிரயாணங்கள், ஆண்டவரே நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுவோம். நம்முடைய நன்றி பலிகளை நாம் ஒன்று திரட்டி சங்கீதக்காரனோடு இணைந்து பொதுவான ஸ்தோத்திர ஜபத்தை ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவரை கனப்படுத்தின நாம் இணைந்து அருள்நாதர் இயேசு கற்று தந்த ஜபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையில் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவைகளே. ஆமென். அமருங்கள். இந்த நாளிலும் படிக்கப்பட வேண்டிய திருமுறை பாடம் படிக்க கேளுங்கள். படிக்கும்படியான திருமறை பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடிய. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. கட்டப்பட்டிருக்கிறவர்களோடே நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்து கொள்ளுங்கள். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததுமாயிருப்பதாக. வேசி கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்பவைகளே.
தூயரே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாகவே. ஆமென், ஆமென், ஆமென். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த நாளின் காலை பொழுதிலே நாம் இணைந்து ஒரு மனதோடு நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்க போகிறோம். பக்தன் பாடுகிற போது எல்லாமே உம்மால் கூடும் அப்பா, உம்மாலே கூடாதது என்று ஒன்றுமே இந்த பூமியில் இல்லை என்று பாடுகின்றார். ஏனெனில் அவர் கடல் மீது நடந்த ஆண்டவர், கடும் புயலை அடக்கின ஆண்டவர், சாத்தானை ஒடுக்கின ஆண்டவர். அப்படியான மேன்மையுள்ள ஆண்டவரிடத்திலே, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும் ஆண்டவரிடத்திலே இந்த பரிசுத்த நாளின் காலை பொழுதிலே நாம் நம்பிக்கையோடு நிற்கிறோம். முழங்கால் படியிடுவோம். மிகுந்த நம்பிக்கையோடு நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்முடைய விண்ணப்பங்களை நாம் வைத்து ஜெபிப்போம். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா.
இல்லாதது ஒன்றுமில்லை. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ளதல்ல ஆண்டவரே, எல்லாம் செய்யக்கூடும் என்ற ஆண்டவரிடத்துல இந்த ஜெப வேளையிலே நாங்கள் முழந்தாலிட்டு நிற்கிறோம் அப்பா. நீர் நல்லவரும் நீர் வல்லவரும் எங்கள் வாழ்விலே போதுமான கடவுளுமாய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எத்தனை நல்லவர் என்று எங்கள் வாழ்விலே நாங்கள் ருசித்து அறிந்து வருகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இமைப்பொழுதும் நீர் எங்களை பாதுகாக்கிறீரே ஆண்டவரே. நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி மீண்டுமாய் ஒரு விஷயம் உடைய பாதுகாவல் வேண்டி, எங்கள் அன்புள்ள ஆண்டோடைய விடுதலை வேண்டி, எங்கள் அன்புள்ள ஆண்டவருடைய கிருபை வேண்டி இடத்திலே நாங்கள் நிற்கிறோம் அப்பா. வேறு யாரிடத்திலே நாங்கள் சொல்லுவோம் ஆண்டவரே? நீரே எங்களுக்கு தஞ்சம். இந்த கொள்ளை நோயின் பிடியில் நின்று நீர் ஒருவரே எங்களை மீட்டு பாதுகாத்துக் கொள்ள முடியும் அப்பா. எங்களை சூழ்ந்து நிற்கிற பல்வேறு பிரச்சனைகள் ஆண்டவரே, எங்களை சூழ்ந்து நிற்கிற பொருளாதார தேவைகள், எங்களை சூழ்ந்து நிற்கிற எத்தனையோ துன்பங்கள் துயரங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் எங்கள் அன்புள்ள ஆண்டவர் மட்டுமே எங்களை பாதுகாக்க முடியும். தூய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க. இந்த வேளையிலும் ஜெபிக்கிற நாங்கள் ஆண்டோடைய தூய பிரசன்னத்தை காணட்டும். பரிசுத்த ஆவியான கடவுள் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை முழுமையாய் ஆட்கொள்ளுங்கப்பா. ஆவியிலே கலிகூர்ந்து நாங்கள் ஜெபிக்கட்டும். இந்த ஜெப வேளையிலே அதிக நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் எங்கள் விண்ணப்பங்களை வைத்து ஆண்டவரே நாங்கள் உடைய பதிலை பெற்றுக்கொள்ளும்படியாய் எங்கள் அன்புள்ள கடவுள் எங்களை திடப்படுத்துங்கப்பா, திடப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த ஜெப வேளையில எங்களை சூழ்ந்து நிற்கிற இந்த கொள்ளை நோயை ஆண்டவரே நீர் முற்றிலுமாய் விடுவிக்கும்படியாய் எங்கள் அன்புள்ள கடவுள் இந்த கொள்ளை நோயிலிருந்து எங்களை பத்திரமாய் பாதுகாக்கும்படியாய் உடைய கிருபை வேண்டி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. நீண்ட நாட்களாய் ஆண்டவரே எங்கள் இயல்பு வாழ்வு முடங்கி போய் நாங்கள் மிகுந்த மனவேதனையோடு வாழ்ந்து வருகிறோம் அப்பா. எங்கள் பணிகளிலே எங்கள் தொழில்களிலே ஆண்டவரே நாங்கள் மிகுந்த பின்னடைவை சந்தித்து நிற்கிறோம். எங்கள் பொருளாதாரத்திலே நாங்கள் பின்னடைவை சந்தித்து நிற்கிறோம் அப்பா. எங்கள் சரீர சுகபலனிலே நாங்கள் எவ்வளவாய் நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோம் சுவாமி. ஆலயத்தில் உம்மை தொழுகை செய்ய இயலவில்லை, எங்கள் உறவுகளை நாங்கள் சந்திக்க இயலவில்லை, எங்கள் அன்றாட வாழ்வின் கடமைகளை நாங்கள் சரியாய் செய்வதற்கு ஆண்டவரே இந்த கொள்ளை நோயின் நிமித்தமாய் நாங்கள் மிகுந்த சிரமப்படுவதை நீர் அறிகிறீரே. நீண்ட நாட்களாய் ஆண்டவரிடத்தில் நாங்கள் போராடி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மிடத்திலே நாங்கள் நீண்ட நாட்களாய் கேட்டுக்கொண்டு இருக்கிறோமே, எங்களுக்கு இறங்குவீராக, எங்களுக்கு இறங்குவீராக ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாய் எங்களுக்கு நீர் இறங்குவீராக. இந்த ஜெப வேளையில் உம்முடைய இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் கிருபை தருவீராக. இனிமேலும் ஆண்டவரே இந்த கொள்ளை நோய் எங்களை சேதப்படுத்தாதபடி எங்கள் அன்புள்ள கடவுள் எங்களுக்கு கிருபை தாரும், உடைய பாதுகாவலை தாரும், உடைய பராமரிப்பை தாரும் ஆண்டவரே. இந்த கொள்ளை நோயை எதிர்த்து பயணிக்கிற உம்முடைய ஆற்றலை எங்களுக்கு தாரும். ஹல்லேலூயா. பூமியின் குடிகள் அனைவரையும் உடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் அதிக வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே தருகிறோம். இனிமேலும் இந்த கொள்ளை நோய் இந்த பூமியின் குடிகளை ஒன்றும் செய்யாதபடி அதை நிர்மூலமாக்கி போடுங்க ஆண்டவரே, நிர்மூலமாக்கி போடுங்க ஆண்டவரே. எங்கள் வேதனைகள் போதும், கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளுகிற அறிவை உடைய ஜனங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கொள்ளை நோயின் நிமித்தமாய் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் நீரே ஜீவனுள்ள தேவன் என்று அறிக்கை செய்கிறார்கள் அப்பா. அநேக மக்கள் ஆண்டவரே உம்மை பற்றிக் கொள்கிறார்கள், அதிகமாய் இடத்தில் ஜெபிக்கிறார்கள், அதிகமாய் கேட்கிறார்கள், அதிகமாய் ஒரு பரிசுத்த வாழ்விற்கு தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. நிறங்கள் மீது கிருபை தருவீராக, நிறங்கள் மீது இரக்கம் கொள்வீராக. இனிமேலும் ஆண்டவரே இந்த கொள்ளை நோய் எங்களை சேதப்படுத்தாதபடி எங்கள் ஜீவனுள்ள ஆண்டவர் எங்களை விட்டு இந்த நோயை எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. வெகு விரைவாய் நீர் அப்படி செய்ய போகிறீர் ஆண்டவரே. உடைய கிருபையை நாங்கள் காணப்போகிறோம் ஆண்டவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாங்கள் காணப்போகிறோம் ஆண்டவரே. கொள்ளை நோய் இல்லாத ஒரு தூய்மையான உலகத்தை நாங்கள் பார்க்க போவதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களையும் காத்துக்கொள்ளுங்க, எந்த ஒரு நோய் தொற்று அணுகாதபடி காத்துக்கொள்ளுங்க. வயோதிப நிலைமையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் பத்திரமாய் காத்துக்கொள்ளுங்க. வயோதிபத்திற்குரிய எல்லா பலகீனங்களுக்கும் விலக்கி ஆண்டவர் திடபலனோடு உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. குடும்பத்திலே பெற்றோர் ஆண்டவர் தந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய அனுதின வாழ்வின் எல்லா தேவைகளையும் எங்கள் அன்புள்ள கடவுள் சந்திங்க அப்பா.
ஒன்றுமில்லாமல் இருந்து உருவாக்குகிற ஆண்டவர் அல்லவா? பணிகள் இல்லாதபடி, தொழில்கள் இல்லாதபடி நம்முடைய பிள்ளைகள் முடங்கி போயிருக்கிற அந்த சூழலில் எங்கள் அன்புள்ள கடவுள் புதிய வழிகளை திறந்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தினால் இப்படி ஆசீர்வாதங்களை இப்படி பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தாருங்க. இவர்கள் தொழில்கள், இவர்கள் பணிகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, இவர்கள் குடும்ப உறவுகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, இவர்கள் ஆயுசு நாட்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரே, அந்த ஈவுகளை இந்த ஜெப வேளையில் இந்த தருவதற்காக நன்றி. நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் நீர் கேட்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையிலும் நம்பிக்கையோடு ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள். நிச்சயமாய் ஆண்டவருடைய இரக்கத்தை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்கிறார்கள். உடைய கிருபையினாலும் நன்மையினாலும் உடைய பிள்ளைகள் இதை முடிசூட்டுவதற்காக நன்றி. உடைய சட்டைகளுக்குள்ளாய் நீங்க மறைத்துக் கொள்ளுங்க. எல்லா தீங்குக்கும் விலக்கிக் கொள்ளுங்க. தூர தேசத்திலே பணி செய்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். தூர இடங்களிலே இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்புள்ள கடவுள் தருகிற முழுமையான பாதுகாவல் இந்த கொலை நோயின் காலத்தில் உடைய பிள்ளைகள் அனைவரோடும் நிறைவாய் தங்குவதாக. ஆண்டவரே, உடைய ஆலயத்திலேயும் தொழுகை செய்ய மிகுந்த வாஞ்சியோடு இருக்கிறோம் அப்பா. நீண்ட நாட்களாய் ஆண்டவரே உடைய ஆலயத்திலே நாங்கள் தொழுகை செய்ய இயலவில்லை. ஆண்டவரே, நீரோடே வாஞ்சித்து கதறுகிற மானை போல எங்கள் இருதயம் ஆண்டவருடைய ஆலயத்தை வாஞ்சித்து கதறிக்கொண்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, உடைய ஆலயம் திறக்கப்பட வேண்டும். உடைய ஆலயத்திலே நாங்கள் இணைந்து ஆண்டவரை தொழுகை செய்ய வேண்டும். அந்த நல்ல நாளை ஆண்டவரே நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற போது எங்கள் அன்புள்ள கடவுள் வெகு விரைவாய் அந்த நாளை எங்களுக்கு தருவீராக. வெகு சமீபத்திலே அந்த நாட்கள் இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒரு தூய்மையான வாழ்விற்கு நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். இந்த கொள்ளை நோயின் காலத்திலே ஒரு தூய்மையான வாழ்விற்கு ஆண்டவர்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர். இந்த நாட்களில் உம்முடைய பிள்ளைகள் முழுமையாய் தங்களை ஆண்டவருக்கென்று கொடுக்கட்டும். ஆண்டவரே, தங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுக்கட்டும். இருதயத்தின் நசுத்தங்களை களைந்து போட்டு ஒரு பரிசுத்தமான வாழ்விற்கு உடைய பிள்ளைகள் தங்களை அர்ப்பணம் செய்யட்டும் அப்பா. இந்த வேளையில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு பரிசுத்த வாழ்வுக்கு தங்களை அர்ப்பணம் செய்யட்டும் ஆண்டவரே. அப்படியான ஈவுகளை தாருங்க ஆண்டவரே. உடைய ஆலயத்திலே நாங்கள் தொழுகை செய்கிற போது ஆண்டவரே, முற்றிலும் புத்தாக்கம் பெற்றவர்களாய் புதிய சிந்தனைகளோடு நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். எங்களில் இருக்கிற எல்லா குறைவுகளை நாங்கள் களைந்து விட்டு புது சிருஷ்டிகளாய் ஆண்டவருடைய ஆலயத்திலே ஆண்டவரை தொழுகை செய்கிற அந்த நாளை எங்களுக்கு தாருங்கப்பா. ஆண்டவரே, ஒருபோதும் பாவம் செய்யாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களை உணர்வுள்ள இருதயம் தந்து எங்களை நடத்துங்கப்பா. நாங்கள் தவறி போகிற ஒவ்வொரு இடத்திலும் நீங்க எங்களை உணர்த்துங்க சுவாமி. ஒருபோது பாவம் செய்யாதபடி பரிசுத்தத்தை காத்து நடந்து ஆண்டவரே நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வதற்கு எப்போதும் எங்களை தகுதிப்படுத்துங்க. எப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. ஒரு விசையோடு எங்கள் அனைவரையும் உடைய கரத்திலே தருகிறோம். முழுமையாய் ஆண்டு கொள்ளுங்க ஆண்டவரே. தேவரே தந்த இந்த புதிய வாரம் உடைய பிள்ளைகள் அனைவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதம் உள்ள வாரமாய் அமையட்டும். எங்களை தாழ்த்தி உடைய கரத்திலே தருகிறோம். ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் தாழ்மையோடு எங்களை கேட்கிறோம். ஜெபங்கள் அன்புள்ளதல்ல ஆண்டவரே. ஆமென். வருங்கள். பிரியமானவர்களே, இந்த வாரத்திலும் பிறந்த நாளை, திருமண நாளை ஆசரிக்கிற அனைவரையும் ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் அன்போடு வாழ்த்துகிறோம். உங்கள் அனைவருக்கும் பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆண்டவர் உங்களுக்கு தருகிற புதிய வருஷம் எல்லா அவருடைய இறை ஆசிகளையும் உங்களுக்கு நிறைவாய் தந்து அவருடைய செட்டைகளுக்குள்ளாய் நீங்கள் அமர்ந்திருக்க ஆண்டவர் உங்களுக்கு அருள் தருவாராக. இந்த வாரத்திலும் பிறந்த நாளை, திருமண நாளை ஆசரிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க நாம் ஒரு நிமிடம் முழங்காற்படியிடுவோமாக. செய்ததால் என்னாலுமே
இந்த வாரத்திலும் தங்கள் பிறந்த நாளை, திருமண நாளை ஆசரிக்கிற உடைய பிள்ளைகளை அதிக நம்பிக்கையோடு உடைய திருக்கரத்திலே தந்து ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவர் தருகிற நாட்கள் மேன்மை உள்ளது. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவர் தருகிற புதிய வருஷம் அதிக மேன்மை உள்ளதாய் நாங்கள் பார்க்கிறோம். நன்மையினாலும் உம்முடைய கிருபையினாலும் நீங்க முடிசூட்டி உடைய பிள்ளைகளுக்கு அந்த நாட்களை தாருங்க. கடந்து வந்த பாதையை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே செய்த நன்மைகள் ஏராளம் என்று கண்டுகொண்டு எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் அன்புள்ள ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, தேவரீர் உடைய பிள்ளைகளுக்கு தருகிற புதிய வருஷம் அன்றைய செட்டைகளுக்குள்ளாய் உடைய பிள்ளைகள் தங்கி இருக்கட்டும். உடைய பிள்ளைகள் செய்கிற பிரயாணங்கள், உடைய பிள்ளைகள் செய்கிற பணிகள், தொழில்கள், இவர்களது கல்வி, இவர்களது குடும்ப வாழ்வு எல்லாவற்றிலும் உடைய பிள்ளைகள் வளர்ந்து பெருகட்டும் அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடி இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்கிற வருஷமாய் தேவரீர் உடைய பிள்ளைகளுக்கு தருகிற வருஷம் அமைவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதத்தில் தாழ்மையாய்வுகளை கேட்டு ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானம் செய்வதற்கு ஆயத்தமாக பரிசுத்த ஆவியான கடவுள் நம்மை ஆட்கொள்ள வேண்டி, ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் என்ற பாடலை நம்முடைய கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடுவோம். பாடலை தொடர்ந்து இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானம் செய்யலாம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த பரிசுத்த நாளிலும் இக்காணொலி மூலம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் ஆயத்தமாகிற உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் மீண்டுமாய் ஒரு விசை அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே நிறைவாய் தங்கியிருப்பதாக. இந்த நாளிலும் சிறிது நேரம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானம் செய்யும் பொருட்டு நாம் ஆயத்தமாவோம். இந்த நாளின் சிந்தனைக்கான தலைப்பு அனுதின வாழ்வில் கடவுளின் ஆசீர்வாதம். அனுதின வாழ்வில் கடவுளின் ஆசீர்வாதம் என்பது ஆகும்.
சிருஷ்டிப்பின் கடவுளாய் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே கடவுளை நாம் பார்க்கிறோம். அப்படியாய் சிருஷ்டிப்பின் கடவுளாய் நாம் பார்க்கிற கடவுள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே ஆசீர்வதிக்கும் கடவுளாய் இருப்பதை நாம் கண்டுகொள்ள முடிகிறது. ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் நடமாடும் சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 1 கடவுள் சிருஷ்டிப்பின் கடவுளாய் அறியப்படுகிறார். இது பூமியிலே உள்ள எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டிக்கிறார். நிறைவாய் மனிதனை அவர் சிருஷ்டித்து தன்னுடைய சிருஷ்டிப்பை பூர்த்தி செய்த கடவுள் தான் சிருஷ்டித்த சிருஷ்டிப்பை ஆசீர்வதிக்கும் கடவுளாய் செயல்படுவதை பார்க்கிறோம். மனிதனை அவர் ஆசீர்வதிக்கும் கடவுளாய் மனிதனுக்கு அவர் காட்சி தருகிறார். அவர் ஆசீர்வதிக்கிறார். கடவுள் ஆசீர்வதிக்கும் கடவுள். அனுதின நம்முடைய வாழ்விலே அவர் ஆசீர்வதிக்கும் கடவுளாய் நமக்கு இருக்கிறார். ஆனால் நம்மிலே அநேகர் நம்முடைய அனுதின வாழ்விலே கடவுளுடைய ஆசீர்வாதங்களை உணர்கிற ஞானம் இல்லாதவர்களாக, கடவுள் ஏதோ நம்மை ஆசீர்வதிக்காதது போலவும், கடவுளே என்னை ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும் என்று திரும்ப திரும்ப கடவுளிடத்திலே நாம் அன்றாடி ஜெபிப்பவர்களாகவும் இருக்கிறோம். அனுதின வாழ்விலே ஒவ்வொரு மனிதருடைய அனுதின வாழ்விலும் கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் நடந்து கொண்டே இருப்பதை நாம் புரிந்து கொள்ள தவறி போகிறோம். மானிடர்களாகிய நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிற கடவுளாய் இருக்கிறார் என்பதை குறித்து தான் இந்த நாளிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். அதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட திருமறையின் பகுதி சங்கீதம் 128வது சங்கீதத்தில் நாம் அதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். 128வது சங்கீதத்திலே பார்க்கிற போது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல் இருப்பார்கள். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்ற ஆசீர்வாதத்தின் வசனங்கள் இந்த 128வது சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நாம் சொன்னேன், கடவுளை சிருஷ்டிப்பின் கடவுளாய் நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். சிருஷ்டிப்பின் நிறைவிலே அவரை ஆசீர்வதிக்கும் கடவுளாய் பார்க்கிறோம். அவ்விதமாய் ஆசீர்வதிக்கும் கடவுளாய் நாம் பார்த்த கடவுள் மெய்யாகவே நம்முடைய அனுதின வாழ்விலே அவர் நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிறவராய் இருக்கின்றார் என்பதை சங்கீதக்காரன் இந்த பகுதியிலே உறுதிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இந்த 128வது சங்கீதத்திலே கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கடவுளுடைய ஆசீர்வாதங்களை அனுதின வாழ்விலே நாம் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அவ்விதமாய் நடக்கிறவர்களை அனுதின வாழ்விலே கடவுள் எப்படியாய் ஆசீர்வதிக்கிறார் என்பதை குறித்து தான் நாம் இன்று தியானம் செய்ய போகிறோம். இந்த பகுதியிலிருந்து 3 விதமான ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு மனிதனும் தங்கள் அனுதின வாழ்விலே கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்வதை நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 128 2வது வசனம் சொல்லுகிற போது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொல்லுகிறது. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இந்த வசனத்திலிருந்து அனுதின வாழ்வில் கடவுள் எப்படியாய் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கிற போது, அவர் உழைப்பால் அனுதின வாழ்வில் நம்மை ஆசீர்வதிக்கிறார். உழைப்பால் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராய் இருக்கின்றார் என்று சங்கீதம் 128:2 சொல்லுகிறது. உன் கைகளின் பிரயாசத்தை
நீ சாப்பிடுவாய். கடவுள் நமக்கு தந்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் நம்முடைய உழைப்பு. நாம் ஒவ்வொரு நாளும் உழைப்பவர்களாக அவருடைய பிள்ளைகளாகிய நாம் வாழ்கிறோம். நம்முடைய ஜீவனத்திற்கென்று நாம் உழைக்கிறோம். அந்த உழைப்பு கடவுள் தந்த ஆசீர்வாதம் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு அநேக நேரத்தில் தவறி போகிறோம். ஒவ்வொரு மனிதனுடைய உழைப்பும் கடவுள் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதம். இதே ஆதியாகமம் 2:15 நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். மனிதனை உருவாக்கின தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அந்த ஏதேன் தோட்டத்திற்குள்ளாய் மனிதனை அழைத்து கொண்டு வந்து அந்த தோட்டத்தை பாதுகாக்கவும் மண்ணை பண்படுத்தவும் மனிதனுக்கு அவர் கட்டளையிடுகிறார், நியமிக்கிறார் என்று பார்க்கிறோம். அந்த உழைப்பு மனிதனை உருவாக்கி மனிதனுக்கு உழைப்பை கற்றுத்தந்த ஆண்டவர் அனுதின வாழ்விலே அந்த உழைப்பை நமக்கு ஆசீர்வாதமாய் தந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உழைப்பு என்பது கடவுள் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதம். நாம் படிக்க கேட்ட 128வது சங்கீதத்தில் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இன்று பலர் கடவுளுடைய ஆசீர்வாதம் என்பது ஏதோ ஒன்றும் செய்யாமல் இருந்தால் போதும், அது தானாக வந்துவிடும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். தங்கள் பணிகளை அவர்கள் செம்மையாய் செய்வதில்லை, தங்களுடைய கடமைகளை அவர்கள் செம்மையாய் செய்வதில்லை, அவர்கள் சரியாக தங்கள் உழைப்பிலே கவனம் செலுத்துவதில்லை, உடல் வலிக்க பணி செய்வதில்லை, தங்களுடைய பொறுப்புகளை குடும்ப பொறுப்புகளை அவர்கள் சரியாய் செய்து நிறைவேற்றுவதில்லை. இப்படியான மக்கள் அவர்கள் நினைக்கிறார்கள் கடவுளுடைய ஆசீர்வாதம் என்பது ஏதோ தானாக வந்துவிடும், அதை பெற்றுக்கொள்ளலாம், ஜெபத்தின் வழியாய் அதை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடவுளுடைய ஆசீர்வாதம் உழைப்பால் வருகிறது என்பதை இது ஆதியாகமத்திலே நாம் பார்க்கிறோம். இன்னும் 128வது சங்கீதத்திலே மிக தெளிவாய் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அப்படி என்றால் நீ உழைப்பினால் மட்டுமே சாப்பிட முடியும். ஆசீர்வாதம் என்பது உன்னுடைய உழைப்பினால் நீ பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர ஏதோ நீ உன்னுடைய கடமைகளை செய்யாதபடி, நீ உடல் வலிக்க உழைக்காதபடி, அல்லது நீ நல்ல பணிகளை செய்யாதபடி, நல்ல யோசனைகளை செய்யாதபடி, எதையுமே செய்யாதபடி நீ கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தால் அது தவறான ஒன்று என்பதை இந்த பகுதியிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நான் சொன்னேன், அன்றாட வாழ்விலே அனுதின வாழ்விலே கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னேன். நம் ஒவ்வொருவரும் நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் நமக்கு நியமிக்கப்பட்ட பணிகளை செய்கிறோம், தொழில்களை செய்கிறோம். இந்த தொழில்கள் பணிகள் அனைத்துமே கடவுள் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்வை நாம் மேம்படுத்துவதற்கு என்று, இந்த பூமியின் செல்வங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்று கடவுள் நமக்கு தந்திருக்கிற மிக முக்கியமான வாழ்வாதாரத்தின் ஒரு பகுதியாய் நமக்கு நாம் பெற்றிருக்கிற பணிகள், தொழில்கள் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் யாரும் இதை யோசிப்பதில்லை. நாம் செய்கிற தொழில்களை, பணிகளை குறித்து யோசிப்பதில்லை. கடவுள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோமே தவிர நம்முடைய பணிகளை, தொழில்களை நாம் சிறப்பாய் கடவுள் விரும்புகிற விதத்திலே நாம் செய்கிறோமா என்பதை நாம் நினைத்து பார்ப்பதில்லை. ஆனால் வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, உழைப்பு கடவுளால் நமக்கு கிடைக்கப்பெற்ற ஆசீர்வாதம். ஒவ்வொரு நாளும் உழைக்கிற ஆற்றல் கடவுள் நமக்கு தருகிறார். நாம் உழைக்கிற ஞானத்தை கடவுள் நமக்கு தருகிறார். அதன் பலனை அறுவடை செய்கிற கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, அனுதின வாழ்வில் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை இந்த பூமியின் அனைத்து சிருஷ்டிகளும் பெற்றுக்கொண்டிருக்கின்றன என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய வாழ்விலே கூட அனுதின வாழ்விலே நம்முடைய உழைப்புகள், நம்முடைய பணிகள் ஆண்டவரால் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிற ஆசீர்வாதம் என்ற உணர்வோடு அதை செய்ய வேண்டும். ஏதோ நம்முடைய உழைப்புகளிலே, பணிகளிலே நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள இயலவில்லை என்ற விரக்தியோடு அதை செய்வது அல்ல. நான் உழைக்கிற இந்த உழைப்பு, நான் செய்கிற இந்த பணி, இந்த நாளிலும் நான் செய்கிற என்னுடைய கடமைகள், இது கடவுள் எனக்கு தந்த ஆசீர்வாதம் என்ற ஒரு கண்ணோட்டத்திலே நாம் அதை செய்கிற போது அது நமக்கு மிகுந்த பயனுள்ளதாய் அமையும். ஏனெனில்
கடவுள் மனிதனை படைத்த அந்த சிருஷ்டிப்பின் நோக்கம் மனிதன் பணி செய்ய வேண்டும், மனிதன் உழைக்க வேண்டும். ஆகவே தான் அவனை ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி ஏதேன் தோட்டத்திலே அதை பாதுகாக்கவும் பண்படுத்தவும் மனிதனை கொண்டு செல்லுகின்றார் என்று வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் படைப்பின் நோக்கத்திலே மனிதனுடைய உழைப்பு இருக்கிறது. ஆகவே நாம் உண்மையாய் நேர்மையாய் நாம் உழைத்தால் மட்டுமே கடவுளுக்கு பிரியமானவர்களாக இருக்க முடியும், கடவுளுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். உழைப்பு தான் கடவுள் நம்முடைய அன்றாட வாழ்விலே நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதமான உழைப்பை நேர்மையாய் கடவுளுக்கு பிரியமாய் செய்து நாம் வாழ்விலே முன்னேறுவதற்கு ஆண்டவர் நமக்கு துணை செய்வார் என்பதை இந்த நாளிலும் நாம் கேட்ட இந்த வேதத்தின் வார்த்தைகள் நமக்கு உதவி செய்கின்றதாய் அமைகின்றது. இரண்டாவதாக, அனுதின வாழ்விலே கடவுள் நமக்கு தரும் மிகப்பெரிய ஆசீர்வாதம் உறவுகள். உறவுகளால் ஆசீர்வதிக்கும் கடவுள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் தன் சிருஷ்டிப்பு எல்லாவற்றையும் நல்லது என்று காண்கிறார், ஆனால் மனிதன் தனியாயிருப்பது நல்லது அல்ல என்று கண்டு ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொல்லி ஏவாள் என்னும் மனைவியை ஆதாமுக்கு உறவாக தந்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் அனுதின வாழ்விலே நமக்கு தருகிற இரண்டாவது ஆசீர்வாதம் உறவுகள். உறவுகளால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் 2:8 இதை உறுதிப்படுத்துகிறது. சிருஷ்டிப்பு எல்லாவற்றையும் நல்லது என்று கண்ட ஆண்டவர் ஒன்றை மட்டும் நல்லது அல்ல என்று சொல்லுகின்றார். உறவுகளற்ற ஆதாமை நல்லது அல்ல என்று சொல்லி உறவை தருவதை, ஏவாள் என்னும் உறவை ஆதாமுக்கு தருவதையும், அதை தொடர்ந்து நீங்கள் பலுகி பெருகி, ஆதியாகமம் 1:28 படிக்கும் போது நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று ஆசீர்வதிப்பதையும் பார்க்கிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 131:3 சொல்லுகிற போது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் செய்வது எத்துணை நன்மையானது, எத்துணை இன்பமானது என்று சொல்லுகிறது. ஆக எல்லா உறவுகளும் கடவுள் தரும் ஆசீர்வாதங்கள் என்பதை இந்த பகுதிகள் நமக்கு மிக தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் நோக்கத்திலே மனிதன் தனியாயிருப்பது நல்லது அல்ல என்று அவர் காண்பதையும், தொடர்ந்து மனிதனுக்கு உறவுகளை, மனைவி என்னும் உறவை, பிள்ளைகள் என்னும் உறவை தந்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி ஆசீர்வதிப்பதையும் பார்க்கிறோம். அனுதின வாழ்விலே கடவுளுக்கு பயந்து நடக்கிற மனிதர்களுக்கு ஆண்டவர் தருகிற நல்ல மிகப்பெரிய ஆசீர்வாதம் உறவுகள் என்னும் ஆசீர்வாதம். உறவுகள் கடவுள் நமக்கு தரும் ஆசீர்வாதம். நாம் அனைவரும் நம்முடைய வாழ்விலே உறவுகளை பெற்றிருக்கிறோம். என்றாவது இந்த உறவுகள் கடவுள் எனக்கு தந்த ஆசீர்வாதங்கள், அனுதின வாழ்விலே நான் பெற்றிருக்கிற உறவுகள் கடவுள் எனக்கு தரும் ஆசீர்வாதங்கள் என்று நாம் நினைக்கிறோமா? கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறோமா? பிரியமானவர்களே, அனுதின வாழ்விலே கடவுள் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தின் 2ஆம் படி ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற உறவுகள். ஆனால் கடவுளுக்கு பயந்து வாழுகிற போதுதான் ஆண்டவர் நமக்கு தந்த இந்த உறவுகள் நமக்கு மேன்மையான உறவுகளாய் அமையும். சில வேளையிலே கடவுளுக்கு பயப்படாத வாழ்வு, அவருடைய வழிகளில் நடக்காத வாழ்வு, இந்த உறவுகள் வேதனையை கூட்டுகிற உறவுகளாய் கூட இருக்க வாய்ப்பு உண்டு. இன்று நாம் பார்க்கிற போது கணவனை நேசிக்காத மனைவி, மனைவியை நேசிக்காத கணவன், அல்லது கணவனுக்கு உண்மையில்லாத மனைவி, மனைவிக்கு உண்மையில்லாத கணவன், பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிற பெற்றோர், பெற்றோரை வேதனைப்படுத்துகிற பிள்ளைகள், அநேக பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே பிள்ளைகளுடைய குடும்பங்களை சிதைக்கிற பணிகளை பெற்றோர் அநேக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. குடும்பங்கள் சிதறடிக்கப்படுகிற வேலையிலே பெற்றோர்கள் ஈடுபடுகிறார்கள். இன்னும் அநேக பெற்றோரை பிள்ளைகள்
அவர்கள் அனாதைகளாக விட்டு விடுவதை, பெற்றோரை கவனியாதபடி விட்டு விடுவதை, பெற்றோருக்கு கீழ்ப்படியாதபடி அவர்களை வேதனைப்படுத்துகிற செயல்களை செய்கிறார்கள். சகோதர உறவுகள் பொறாமை உள்ளம் கொண்டவர்களாக, சகோதரர்களின் வளர்ச்சியை விரும்பாமல் சகோதரர்களுக்கு எதிராய் செயல்படுபவர்களாக காணப்படுகிற உறவுகள் இன்று அநேகம் இருக்கிறது. இப்படியான உறவுகள் கடவுளுக்கு பயப்படாததன் நிமித்தமாய், அவருடைய வழிகளில் நடக்காததன் நிமித்தமாய் இன்று நமக்கு வேதனையை தருகிற உறவுகளாக கூட இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு மாறி போவது உண்டு. ஆனால் வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, இந்த உறவுகள் சிறப்பான உறவுகளாய் அமைய, ஆசீர்வதிக்கப்பட்ட உறவுகளாய் அமைய கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அதைத்தான் நாம் 128வது சங்கீதத்திலே படிக்கிற போது அங்கே சொல்லுகின்றார், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகளோ உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல் இருப்பார்கள் என்று சொல்லுகின்றார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற போது மனைவியும் பிள்ளைகளும் ஆசீர்வாதமானவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு பயப்படாத போது, அவருடைய வழிகளிலே நடக்காத போது, சில வேளையிலே உறவுகள் வேதனை தருகிற உறவுகளாக இருக்கிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற போதோ மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியாகவும், பிள்ளைகள் பந்தியை சுற்றில் ஒலிவமர கன்றுகளாயும் இருப்பதாக சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்விலே இந்த திராட்சை கொடியும் ஒலிவ மரமும் மிகுந்த ஆசீர்வாதம் உள்ள ஒன்றாக கருதப்படுகிறது. அவர்களது வாழ்வாதாரத்தில் சிறப்புமிக்க ஒன்றாய் இந்த திராட்சை கொடியும் ஒலிவ மரமும் பங்கு வகிப்பதை நான் பார்க்க முடியும். அவர்கள் பொருளாதாரத்தை உயர்த்துகிற ஒரு காரணிகளாக இந்த காரணிகள் இருக்கிறது. ஆகவே தான் அந்த வார்த்தைகள் அங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒலிவ மர கன்று, திராட்சை கொடி, அது அத்துணை ஆசீர்வாதம், சிறப்பு, வாழ்விலே உயர்வான நிலைமைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனை கொண்டு செல்லுகிற உறவாய் இருக்கும் என்பதை சொல்லும்படியாகவே அந்த வசனத்திலே அந்த ஒலிவ மரம், திராட்சை கொடி போன்ற வார்த்தைகள் அங்கே பயன்படுத்தப்படுகிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனுடைய வாழ்விலே, அனுதின வாழ்விலே அவன் பெற்றிருக்கிற உறவுகள் அவனுக்கு ஆசீர்வாதம் உள்ள உறவுகளாய் இருக்கும். மனைவி ஆசீர்வாதத்தை கொண்டு வருபவர்களாய் இருப்பாள், பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை தருகிறவர்களாய் இருப்பார்கள், ஏனைய உறவுகள் ஆசீர்வாதத்தை தருகிற உறவுகளாய் இருப்பார்கள். அனுதின வாழ்விலே நம்முடைய உறவுகள் நமக்கு ஆசீர்வாதமானவர்களாய் இருக்கிறார்களா? சில வேளையிலே உறவுகள் நம்மை காயப்படுத்துபவர்களாக, நம்மை வேதனைப்படுத்துபவர்களாக இருக்கிறார்கள் என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே, அவருடைய வழிகளிலே நடப்பதிலே நாம் குறைபட்டு இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மெய்யாகவே நாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடக்கிற போது அனுதின வாழ்வில் நமக்கு தந்திருக்கிற உறவுகள், கடவுள் நமக்கு தந்திருக்கிற உறவுகள் நமக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். முதலாவதாக நாம் பார்த்தோம், அவர் உழைப்பால் நம்முடைய அனுதின வாழ்வை ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக அவர் உழைப்பால், அவர் உறவுகளால் அனுதின வாழ்வை ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவதாக பார்க்கிற போது அனுதின வாழ்வில் அவர் உயிர் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கிறோம். அனுதின வாழ்வில் அவர் உயிர் தந்து ஆசீர்வதிக்கிறார். 128ஆம் சங்கீதத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிறவனுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை அவன் காண்பான், இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை அவன் காண்பான், அவருடைய ஆயுசு நாட்கள் பெருகி இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுடைய வாழ்விலே அவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பான். அனுதின வாழ்விலே ஆண்டவர் உயிர் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். வருஷத்தினை நன்மையினால் முடிசூட்டுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் வேதத்திலே நாம் பார்க்கிற போது நம்முடைய மனித வாழ்வு என்பது காலையிலே மலர்ந்து மாலையிலே மறைந்து போகும், கருகி போகும் ஒரு மலருக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியான அனுதின வாழ்விலே நாம் பெற்றிருக்கிற ஆயுசு நாட்கள், நாம் பெற்றிருக்கிற ஒவ்வொரு புதிய விடியலும், நாம் பெறுகிற ஒவ்வொரு மணித்துளிகளும், ஒவ்வொரு வினாடியும் கடவுள் நமக்கு தருகிற ஆசீர்வாதம். என்றைக்காவது ஒரு நாள் காலையிலே எழுந்து, கடவுளே
என்னை ஆசீர்வதியும் என்று கேட்பதை விட இந்த நாளிலே என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர், இந்த மணித்துளி எனக்கு தந்திருக்கிறீர், இந்த புதிய விடியலை நீர் எனக்கு தந்திருக்கிறீர், என்னுடைய அனுதின வாழ்வை நீர் எவ்வளவாய் ஆசீர்வதிக்கிறீர் என்று சந்தோஷமாய் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோமா? அருமையானவர்களே, நம்முடைய வாழ்விலே அநேக நேரத்திலே நாம் எப்போதும் கடவுளிடத்திலே ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்று மன்றாடுகிறோம். அனுதின வாழ்விலே கடவுளிடமிருந்து எண்ணிறந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை நாம் நினைத்து பார்ப்பதற்கு தவறி போகிறோம். ஒவ்வொரு விடியலும் ஒவ்வொரு வினாடியும் அனுதின வாழ்வில் கடவுள் நமக்கு தரும் ஆசீர்வாதம். அதைத்தான் சங்கீதக்காரன் தன்னுடைய 128ஆம் சங்கீதத்திலே சொல்லுகிற போது, கர்த்தருக்கு பயப்படுகிற போது அவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பான். அவருடைய ஆயுசு நாட்கள் வருஷிக்கப்படுகிறது. வேதத்திலே எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் அறிவோம். எசேக்கியா ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுசு காலத்திலிருந்து அவர் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலே மன்றாடின போது மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டிருந்தும் 15 வருஷங்கள் அவர் அதிகமாய் கடவுளிடமிருந்து கிருபையாய் பெற்றார் என்று நாம் கண்டுகொள்ள முடிகிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு மணித்துளியும் கடவுள் நமக்கு தருகிற ஆசீர்வாதம் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலும் பார்க்கிற போது சடுதியிலே ஏற்படும் ஆபத்துகள், கொடிய வியாதிகள், பேரழிவுகள், இவற்றின் மத்தியிலே இன்னும் கொள்ளை நோய், இவற்றின் மத்தியிலே நம்முடைய உயிரை வாங்கி கொள்ளாதபடி கடவுள் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகிறார். ஒவ்வொரு நாளும் காலையிலே அவருடைய கிருபையினால் நாம் விழிக்கிறோம். நித்திரை செய்கிற நாம் அவருடைய கிருபையினால் காலையிலே விழிக்கிறோம், புதிய நாளை பெறுகிறோம். ஒவ்வொரு வினாடியும் கடந்து நாம் பயணிக்கிறோம் என்றால் அது கடவுள் நமக்கு தருகிற ஆசீர்வாதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் அதை தன் மிக தெளிவாய் சொல்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற போது என்னுடைய ஆயுள் காலம் பெருகி இருக்கிறது, நான் என் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் அந்த சமாதானத்தையும் காண்பேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிற கடவுள். கடவுள் நம்முடைய அனுதின வாழ்வில் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அனுதின வாழ்விலே கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் என்னென்ன என்று நாம் பார்த்தோம். முதலாவதாக, உழைப்பால் நம்முடைய அனுதின வாழ்வை ஆசீர்வதிக்கிறார். உழைப்பால் நம்முடைய அனுதின வாழ்வை ஆசீர்வதிக்கிறார். உழைப்பை மறந்து கடவுளே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லுவது அது தவறாயிருக்கும், பாவமாயிருக்கும். உழைப்பால் உயர்வடைய கடவுள் நமக்கு அறிவுறுத்துகிறார். சிருஷ்டிப்பின் நோக்கத்திலிருந்தே அதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இரண்டாவதாக பார்க்கிற போது, அனுதின வாழ்விலே உறவுகளால் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்மை காயப்படுத்தாத நல்ல உறவுகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார். நம்மை நேசிக்கிற, நமக்கு உதவி செய்கிற உறவுகளை ஆண்டவர் தந்து ஆசீர்வதித்திருக்கிறார். சில வேளையிலே இந்த உறவுகள் நம்முடைய வேதனையை கூட்டும் என்றால் நம்மை நாம் தற்பரிசோதனை செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமில்லாதபடி நாம் வாழ்கிறோமா? நம்முடைய உறவுகளிடத்திலே இருக்கிற நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? அது கடவுளுக்கு பிரியமாய் இருக்கிறதா? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நான் நடக்கிறேனா என்று நம்மை தற்பரிசோதனை செய்து கொள்ள வேண்டுமே தவிர நம்முடைய உறவுகளை நாம் குறை காண்பது அல்ல. நாம் மெய்யாகவே கடவுளுக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற போது நல்ல உறவுகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அந்த உறவுகள் நமக்கு மேன்மையுள்ள ஆசீர்வாதமாய் அனுதின வாழ்விலே இருக்கிறார். மூன்றாவதாக நாம் பார்த்தபோது, அனுதினமும் அவர் உயிர் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய விடியலும் அவருடைய ஆசீர்வாதம். அவருடைய கிருபையினால் நாம் பிழைக்கிறோம். அவருடைய கிருபையினால் நம்முடைய வருஷங்களை அவர் நன்மையினால் முடிசூட்டுகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, அனுதின வாழ்வில் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை குறித்து தியானம் செய்தோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடந்து அவருடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்விலே சொந்தமாக்கிக் கொள்வோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய பற்றுறுதியை அப்போஸ்தலர் சுவாச பிரமாணத்தின் வழியாய் அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார்.
மூன்றாம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தவனார், பரலோகத்துக்கு நிழலிலே சர்வவல்லமையுள்ள கடவுள் வலதுபார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் உயிரோரே மரித்தோரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். தொழுகையின் நிறைவுக்காக கீர்த்தனை பாடலிலே 214வது பாடலை பாடுவோமாக. சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அது அபிமானி. சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அபிமானி. உத்தம ஜீவிய வழி காட்டும், உத்தம ஜீவிய வழி காட்டும். உயர்வான் உலகில் முனை கூட்டும், சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அபிமானி. வாலிபர் தமக்குள் அதுவாகும், வயோதிபர்க்கும் அதுணவாகும். பாலகர்க்கினிய பாலுமதாம், பாலகர்க்கினிய பாலுமதாம். படைமீதாத்ம பசிதளிக்கும், சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அபிமானி. சத்துரு பேயோடு அமர் புரியும், கருணம் அது நல்லாயுதமா. உத்திரர் மீத்திரரோடு மகிழும், உத்திரர் மீத்திரரோடு மகிழும். பொழுதும் அது நல் உறவாகும், சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அபிமானி. துளி மீறியமானிடர் இதயம், புனிதம் பெறுதற்கது மருந்தாம். நிலையாதரர் வாழ்நாள் நிலைக்க, நிலையாதரர் வாழ்நாள் நிலைக்க. நேய காய கற்பமதாம், சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அபிமானி. கலியின் வழி காணாதவர்கள், கண்ணு கரிய கலிக்கமது. புதிய எருசலேம் பதிக்கு, புதிய எருசலேம் பதிக்கு. போகும் பயண துணையுமது, சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அபிமானி. மாந்தரட்சி படையும் வழி, பழுத்தும் தேவ வார்த்தையது. வேந்தர் அமைச்சர் முதல்வர்க்கும், வேந்தர் அமைச்சர் முதல்வர்க்கும்.
சகல ஆசீர்வாதங்களுக்கும் காரணரான எங்கள் அன்புள்ள நல்ல கடவுளே, தேவரீர் எங்கள் வாழ்விலே தந்த இந்த பரிசுத்த நாளின் தொழுகைக்காய் மீண்டுமாய் நாங்கள் ஒரு விசை உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொழுகை முழுமையும் நீரங்களை ஆட்கொண்டேன். தொழுகையினூடாய் பரிசுத்தாவியான கடவுளங்களோடு பேசினீர். புதிய சிந்தனைகளை தந்தீர், புதிய ஆற்றலை தந்தீர். நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கும் கடவுள் என்று உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானம் செய்தோம். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற கடவுள். நாங்கள் உமக்கு பயந்து உம்முடைய வழிகளிலே நாங்கள் நடக்கிற போது நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறேன். உழைப்பினால் எங்களை ஆசீர்வதிக்கிறேன். உறவுகளால் எங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீடிய ஆயுளினால் எங்களை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளினூடாய் ஆண்டவரே, புதிய சிந்தனைகளை நாங்கள் பெற்றதற்காய் நீர் எங்களை ஆசீர்வதிக்க நாங்கள் உமக்கு பயந்து உம்முடைய வழிகளிலே எங்கள் வாழ்வை நாங்கள் நடத்த வேண்டும் என்று உம்முடைய வார்த்தையினூடாய் நாங்கள் கற்றுக்கொண்டதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்கள் அன்றாட வாழ்விலே நாங்கள் உழைக்கிற ஒவ்வொரு உழைப்பும் உம்முடைய ஆசீர்வாதம். ஆண்டவரே, உழைக்கும்படியாய் நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். எங்கள் உழைப்பிற்கென்று உம்முடைய ஞானத்தை தந்திருக்கிறீர், உம்முடைய பலத்தை தந்திருக்கிறீர், புதிய வழிகளை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உறவுகள் அதிக மேன்மை உள்ளது. உறவுகளினால் எங்கள் வாழ்வை நீர் ஆசீர்வதிக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் ஆயுசு நாட்களை வருஷிப்பிக்க பண்ணி நீடிய ஆயுளை தந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர். உம்முடைய வார்த்தைகளினூடாய் நீர் எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானம் செய்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தினால் இவர்கள் உழைப்பு ஆசீர்வதிக்கப்பட, இவர்கள் உறவுகள் ஆசீர்வதிக்கப்பட, இவர்கள் ஆயுசு நாட்கள் ஆசீர்வதிக்கப்பட எங்கள் அன்புள்ள கடவுள் கிருபை தர வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறேன். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை நம்பிக்கையோடு பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர்.